अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं பூசும் சாந்தென் நெஞ்சமே புனையும் கண்ணி எனதுடைய வாசகம் செய் மாலையே வான் பட்டாடையும் அகுதே தேசமான அணிகலனும் என் கைகூப்புச் செய்கையே ஈசன் ஞாலம் உண்டு மிழ்ந்த எந்த ஏகமூர்த்திக்கே. எம்பெருமான் உலகங்கள்லாம் ஓர் உயிராக இருந்து உலகம் மொத்தத்தையும் சரீரமாக தரிச்சுட்டு இருக்கான். அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு இந்த நாம் சம்பாதிச்சு அதாவது சமர்ப்பிக்கக்கூடிய சந்தனம், புஷ்பம், வஸ்திரம், அது அப்புறம் திருவாபரணம், இதெல்லாம் லோகத்தில் சொல்கிறோமே, சந்தனம், புஷ்பம், வஸ்திரம், திருவாபரணம், அதெல்லாம் அவனுக்கு போராது. அதனால் இப்படி உலகம் மொத்தம் உருவாக கொண்ட எம்பெருமானுக்கு நம்முடைய மனோவாக்காயங்களே, அதில் மனசாகப்பட்டது, ஈர நெஞ்சாகப்பட்டது சந்தனம், குளிர்த்தியை கொடுக்கக்கூடிய சந்தனம், புகழை பரப்பக்கூடியதாக மனம் வீசக்கூடியதானே மாலையாகப்பட்டது, பெருமையும் மனமும் தரக்கூடியதான மாலையாகப்பட்டது நம்முடைய வாசகம் அப்படின்றத கீழே பார்த்தோம். இப்போது வான் பட்டாடையும் அகுதே, வான் பட்டாடையும் அகுதே, சிறந்ததான பீதாம்பரம் இருக்குது பெருமாளுக்கு. பீதாம்பரதாரின்னு ஒரு பெரிய ஒரு அசாதாரணமான இது. அரைச்சி வந்த ஆடையின் சின்னதாமென் சிந்தனையே. அந்த பீதாம்பரம் எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னால், அந்த ஆசிரித்தாளை நழுவ விடாதவன் அப்படின்றது அந்த வீரம். அது ஆசிரித்தாளை கை கொள்ளச்சே அதுக்கு என்ன பிரதிபந்தகம் வந்தாலும் அந்த பிரதிபந்தங்கள்லாம் தன்னுடைய வீரத்தினால் போக்கி அருளக்கூடியவன் அப்படின்னு. அதனால தான் திருப்பாணாழ்வார் முதல் பாசுரத்தில் திருக்கமல பாதம் வந்து என் கண்ணின் உள்ளன ஒக்கின்னதே அப்படின்னு சொன்னார். கமலபாதம், அதாவது கமலம் போன்ற பாதம். கமலம் எப்படி சேரில் அழுந்தவே அழுந்தாது, சேற்றில் தான் செந்தாமரை முளைக்கும், ஆனால் ஒரு காலம் சேத்துல அழுந்தாது. சேர் சம்பந்தமே இருக்காது, அந்த ஜலத்து மேலே தான் அது இருக்கும். சேர் சம்பந்தம் இருக்காது, வேறு அதெல்லாம் தண்டுலாம் அங்கேருந்து தான் வரும். ஆனால் ஜலம் எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ தூரம் அந்த தண்டு வந்து மேலே தான், ஜலத்துக்கு மேலே அந்த தாமரை மலரும். அதனால் அப்படிப்பட்ட பாதம். அது என்ன பாதம்? அந்த கமல பாதம்னு ஏன் அப்படின்னு சொன்னால், அது கமலம் எப்படி சேத்துல அழுந்தாது அப்படியே மேலே இருக்குமோ, அதுபோல் வன் சேற்றள்ளல் போய் நிலத்தே. இந்த நிலம் இருக்குதே, இந்த பூமி, இதில் நாம் எப்படி இது எப்படின்னா ஒரு வன் சேர் போல். ஒரு சேரில் ஒருத்தன் அழிஞ்சிட்டான்னா வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டம். நல்ல சேரில் ஒருத்தன் தெரியாதனமாக இறங்கிட்டான்னா அதுக்கப்புறம் அவனால் வெளியிலே வர முடியாது. கழனியெலாம் நெல் விதைக்கிறதுக்கு ஏர் உழுதாலே ரொம்ப நன்னா உழுதுட்டாள்னா ஒரு முட்டி வரையில் அந்த சேர் அப்படியே குழம்பாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, சட்டுன்னு அதுலேருந்து வெளியில் வர முடியாது. அது பழக்கமாக இருக்கவும் தான் அது இது பண்ணுவானே தவிர இல்லைன்னா வரவே முடியாது. அது அந்த சேரில் மாட்டின்டாக்கா அது இன்னும் ரொம்ப சகதி இதுவாக இருந்ததுன்னா அது இது பண்படுத்துகிற நிலமானதுனால ஒரு மாதிரி இது பண்ணலாம். ஏதோ ஒரு பாழுங்கிணறில் இருக்கிற சேர் அது இதுன்னா அதுலேருந்து வர முடியாது. அது ஆன மாதிரி இருக்கக்கூடிய சேர். அப்போது அந்த சேர்லேருந்து சம்பந்தப்படாத சேரில் அழுந்தாமல் மேலே இருக்கும். ஆன மாதிரி அந்த எம்பெருமானுடைய திருவடியை நாம் பற்றினோம்னா அந்த திருவடி எப்படி இருக்கும்? இந்த வன் சேராக இருக்கக்கூடிய இந்த பொய் நிலம் இருக்குதே, இந்த லீலா விபூதி பிரகிருதி மண்டலம், இதில் பெருமாள் திருவடி இருக்கு, எப்பவும் சாஸ்வதமாக வைகுண்ட லோகத்தில் இருக்குது. அதனால் நாம் அந்த திருவடியை பற்றிட்டோம்னா நாமும் வைகுண்ட லோகத்தில் தான் இருப்போம், இந்த சேரில் இருக்கவே மாட்டோம், அழுந்தவே மாட்டோம். ஆனால்தான்
திருவிருத்தத்தில் முதல் பிரபந்தத்திலேயே இன்னூரும் வல்லார் அழுந்தார் பிறப்பாம் மாய வன்சேற்றள்ளல் பொய் நிலத்தே. இதை பொய் நிலத்தில் அழுந்தவே மாட்டான். பிறப்புன்றதுல திருப்பி 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 இந்த இதுலேயே அழுந்துட்டு இருக்காளே, அதெல்லாம் மாய வன்சேற்றள்ளல் பொய் நிலத்தை இதெல்லாம் மாய்ந்து போகும்படி ஆகும்னு சொல்கிறார். அந்த மாதிரி திருக்கமல அந்த பாதத்தை நாம் பிடிச்சிட்டோம்னா அது கமலம் எப்படி சேற்றில் அழுந்தாது சம்மந்தப்படாத மேலே இருக்குதோ அதே மாதிரி நாம் இருப்போம். இந்த பிறவியாகிற சேரில் மாட்டி அழுந்த மாட்டோம். சரி, அதனால் முதல் பாசுரத்தில் திருக்கமல பாதம் வந்து என் கண்ணின் உள்ளன ஒக்கின்னதே, அப்படியே என் கண்ணில் அப்படியே இருக்குது. இந்த மாதிரியான ஒரு பாதம் நம்ம கரையேற்றக்கூடியதான பாதம் என்னுடைய கண்ணை விட்டு நீங்காது அப்படியே இருக்குதுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் ரெண்டாவது பாசுரத்தில் அரைச்சி வந்த ஆடையின் மேல் சென்றதாம் என் சிந்தனையே, என்னுடைய சிந்தை அரைச்சி வந்த ஆடையின் மேலே அப்படியே போயிருக்குது, அதையே நினைக்கிறது. அல்ல சென்றதாம் என் சிந்தனைன்னு அவள் பின்னால் இவன் போகிறான்னா அவளையே நினைக்கிறது, அவள் பேசினத்தை ஆசை போடுறது, அவளுக்கு உபகாரம் பண்ணுறது, இப்படி அவள் பக்கல்லையே அந்த மாதிரி இருக்குது. அதனால் இப்போது அரைச்சி வந்த அறையில் சிவந்த வாடை இருக்குதே, சிவந்த வாடையை சாத்தின்றிருக்கான பீதாம்பரம்னா மஞ்சள்னு பொதுவில் சொல்லுவாள். அதாவது சூரியன் அஸ்தமனமாகச்சே எப்படி நிறமாக இருக்குதோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிவப்பு கலந்ததான ஒரு இது. இந்த ஆரஞ்சு பழம் இருக்குது அந்த மாதிரியான ஒரு கலர். அது வீரத்தை காண்பிக்கிறது. இப்போ இந்தியாவினுடைய கொடியில் கூட இல்லை, மற்ற ஊரில் கண்ட்ரிலாம் கூட இருக்கும். இந்தியாவினுடைய கொடியில் மேலே ஒரு சிகப்பு, அது சிகப்புன்னா சக்க செவேல்னு இருக்காது, அது கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். அதாவது சிகப்பும் இல்லாத மஞ்சளும் இல்லாத, சிகப்பு மேலிட்டதாக மஞ்சளாக, அப்படி மஞ்சள் அதிகமாக இருக்காது, சிவப்பு கொஞ்சம் மேலிட்டதாக இருக்கும். அப்படி நடுவில் வெள்ளை, கீழே பச்சை, அந்த வெள்ளையில் அசோக சக்கரம். இது வீரத்தை குறிக்கிறது. வெள்ளை உண்மையை நேர்மையை குறிக்கிறது. பச்சை செழிப்பு வளத்தை குறிக்கிறது. நடுவில் இருக்கிற சக்கரம் அசோக சக்கரம், அது நீதி தவறாது இருக்கிறத காண்பிக்கிறது அப்படின்னு அதுக்கு தாத்பரியம். சரி, அதனால் அரைச்சி வந்த ஆடையின் மேல் எதுக்கு சொன்ன வந்தேன்னா அந்த வீரத்தை குறிக்கிறதுன்னு சொன்னனே, இந்த கண்ட்ரி வீரம் மிக்கதாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதாவது கோழையான கண்ட்ரி இல்லை அப்படின்னு அர்த்தத்தை துவனிக்கிறதுன்னு. இந்த சிவந்த வாடை என்ன பண்ணுறது அப்படின்னா, அதில் சென்றது என் சிந்தைன்னு சொன்னேன். சென்றதான் என் சிந்தனை. இந்த திருக்கமல பாதத்தை நாம் பிடிச்சிட்டோம்னா உதறி விட்டுடுவானா, இல்லை யாருனா அடிக்க வந்தால், அவனை எதிர்க்க வந்தால் நீ அவனை கை கொள்ளக்கூடாதுன்னு உடனே எங்கன்னா உதறிவிட்டு ஓடி விடுவானா அப்படின்னா இல்லை. அந்த வீரத்தை காண்பிக்கிறது. என்ன இது வந்தாலும் சாத்தும் ந சக்தியாக இது ராமவத்தியம். ஒருத்தனை ராமன் வதம் பண்ணணும்னு சொல்லிட்டா, பிரம்மா ஸ்வயம்பூ சதுரானனோவா, ருத்ர ஸ்திரிநேத்திர திரிபுராந்தகோவா, இந்திரோ மகேந்திர சுரநாயகோவா, சாத்து சக்தியா இது ராமவத்தியம். ராமன் ஒருத்தனை வதம் பண்ணணும்னு நினச்சிட்டா, பிரம்மா ஸ்வயம்பு சதுரானன் இப்படிலாம் பெருமை கொண்ட பிரம்மாவனாலையும் முடியாது, அதை தடுக்க முடியாது. இந்திரன் அதான் ருத்ரன், திரிநேத்திரன், திருப்பூர் மூன்றத்தை எரித்தவன் அப்படின்னு பிரசித்தனாக இருக்கக்கூடிய அவனாலையும் முடியாது. தேவர்கள் நாயகனாக இருக்கக்கூடிய இந்திரன் மகேந்திரன் அப்படின்லாம் பேர் வச்சுருந்தோம், யாராலையும் முடியாது அப்படின்னு சொல்லி. அதனால் பெருமாள் அப்படி கைவிடாது வீரம் மிக்கவனாக இருந்து அவன் திருவடியை பற்றினவாளை காப்பாற்றுவன், கைவிடவே மாட்டான் அப்படின்றது அந்த ஆடை காண்பிக்கிறது, பெருமாளுடைய பீதாம்பரம். அதனால்தான் அரைச்சி வந்த ஆடையின் மேல் சென்றதாமென் சிந்தனையே அப்படின்னு சாதிச்சார். அந்த மாதிரி இந்த ஆடை பீதாம்பரதாரின்னு பெருமாளுக்கு இது. அது என்னது அப்படின்னா, வான் பட்டாடையும் அகுதே.
என்னுடைய வாசகம் இருக்குதே அதுதான் அந்த பட்டாடை கூட அதுதான். அவனுக்கு கடையில் போய் 16 வேஷ்டியோ இல்லை திருவேங்கடமுடியானுக்கு 18 முழம் வேஷ்டி சமர்ப்பிக்கிறா, 24 முழம் வேஷ்டி சமர்ப்பிக்கிறா, அந்த மாதிரி ஒரு பெரிய மேல் சாத்தோ அப்படிலாம் வாங்கி சமர்ப்பிக்க முடியாது. இவனுக்கு இப்படி தான் சமர்ப்பிக்கணும். இல்லை, வான் பட்டாடையும் அகுதே. அகுதேன்னா கீழே சொன்ன வாசகம் செய் மாலை தான் மாலையே பட்டாடையும். இது எப்படி பட்டாடை? அந்த இடத்துல புகழ்மிக்க இருக்கிறது, மனம் பரப்புறது. அதனால் புகழ் மனம் எப்படி பறக்க முடியும்னா அவனை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய இந்த சொல் மாலை அப்படின்னு சொன்னோம். இந்த பட்டாடைக்கும் சொல் மாலைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, சொல்லுன்றது சப்த விசேஷம். இந்த சப்தம் எங்கே இருக்குதுன்னா வானத்தில் தான், ஆகாசத்தில் தான் சப்தம் இருக்குது. என்ன அம்பரம்னு உடுத்துற வஸ்திரத்துக்கும் பேர், அம்பரம்னு ஆகாசத்துக்கும் பேர். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் அப்படின்ற இடத்துல அம்பரம்னா வஸ்திரம்னு அர்த்தம். அம்பரம்னா ஆகாசத்துக்கும் பேர். அதனால் என்ன, அந்த ஆகாசத்தில் இருக்கக்கூடிய குணம் என்னது? சப்தம். அதனால் அந்த அம்பரம்ன்ற சொல்லால் குறிக்கக்கூடிய இது என்னது? வஸ்திரம். அதனால் வான் பட்டாடையும், என்ன வான்ற சப்தத்தினால சொல்லக்கூடிய பட்டாடைன்னு வச்சுக்கலாம். வான்னா பெருமை மிக்கதான பட்டாடைன்னு வச்சுக்கலாம். புரியுதா? வான்னா ஆகாசம். அந்த ஆகாசத்தினால, ஆகாச சப்தத்தினால, அம்பரம்ன்ற சப்தத்தினால குறிக்கக்கூடிய பட்டாடையாகப்பட்டது இந்த வாசகம் செய் மாலைன்னு வச்சுக்கலாம். இல்லைன்னா பெருமை மிக்கதான வீரத்தை கொண்டிருக்கிறதான, வீரத்தை கொண்டிருக்கான்றத நமக்கெல்லாம் காண்பிக்கக்கூடியதான பெருமை மிக்கதான பட்டாடையும் இந்த சொல் மாலையே அப்படின்னு அர்த்தம். அதனால் வான்னு சொல்லக்கூடிய சப்தத்தினால காண்பிக்கக்கூடிய, அம்பரம்ன்றதுனால காண்பிக்கக்கூடிய வஸ்திரம் இந்த சொல் மாலை அப்படின்னு சொல்லச்சு. ஆகாசத்தில் சப்த குணம் இருக்கிறதுனால அந்த ஆகாசத்தை பேர் கொண்டிருக்கக்கூடிய அந்த வஸ்திரத்தை இந்த சப்தங்கள்னால குறிக்கப்படுறது அப்படின்னு சொல்லலாம். இந்த சப்தம் காட்டுறது அப்படின்னு. இல்லை பெருமை மிக்கதான வான் அப்படின்னா, வான் புகழ் கொண்டிருக்கான் அப்படின்னா ரொம்ப மிக்க புகழ் கொண்டிருக்கான்னு அர்த்தம். அந்த பெருமை மிக்கதானது அப்படின்னு சொன்னாக்கா அப்போ என்னன்னா பெருமையை பறைசாத்துறது எது? இந்த பட்டாடை. அப்போ அந்த நாம் பெருமை அந்த பட்டாடை தான் அதை வீரம் கொண்டு எம்பெருமான் காப்பாற்றுவான். அதனால்தான் வீர ராகவன் எம்பெருமானுக்கு, திருவள்ளூர் வீர ராகவனுக்கு திருநாமம் வீர ராகவன். நான் எளிமையாகவும் இருக்கக்கூடியவன் பற்றத்துக்கு, அதே சமயத்தில் வீரம் கொண்டும் இருக்கக்கூடியவன் அப்படின்னு அந்த திருநாமம். அந்த வீரமாக இருக்கான்றத எது பறைசாத்துறது? அந்த பட்டாடு தான் பறைசாத்துறது. அதை நாம் இந்த பெருமாளுக்கு இந்த சப்தத்து மூலமாக தான் அதை பறைசாத்த முடியும். சப்தத்து மூலமாக தான், அதாவது சொற்கள் மூலமாக தான், சொற்களை போட்டு தொடுத்தது மூலமாக, அந்த ஸ்தோத்திரம் மூலமாக தான் பறைசாத்த முடியும். அதனால் எப்படி புகழ் மனத்தை பரப்புறதுன்னு இருக்குதோ அதே மாதிரி அவனுடைய வீரத்தன்மையை எப்படி நாம் பறைசாத்த முடியும்? அந்த சப்தத்தினால தான் சாத்த முடியும். பறை சாத்துறதுனாலே பறையினாலே சப்தம்தான், சாத்துறதுன்னா பரப்புறதுன்னு அர்த்தம். அதனால் வான் பட்டாடையும் அகுதே. அதனால் வான் பட்டாடையும் இந்த சொல் மாலையே செய் மாலையே அப்படின்னு சொன்னார். இதுக்கு மேலே தேசமான அணிகலனும் என் கை கூப்பு செய்கையே அப்படின்னு. இப்போ இதனால் கீழே மனசுனால செய்யக்கூடிய, சமர்ப்பிக்கக்கூடிய சந்தனம், ஈரம், அப்புறம் புகழை பரப்பக்கூடியதும் வீரத்தை பறைசாற்றக்கூடியதுமாக இருக்கிறத அந்த சொல் மாலை அந்த பெருமாளுக்கு உண்டான மாலையாகவும், அந்த பெருமையை காண்பிக்கக்கூடிய மாலையாகவும், வீரத்தை காண்பிக்கக்கூடிய பட்டாடையாகவும் அமையிறது அப்படின்றத பார்த்தோம். மேலே நம்முடைய காய்கத்தினால
இருக்கக்கூடிய வாக்கு வியாபாரம் ஆகிடுத்து, மனசாகிடுத்து, வாக்காகிடுத்து. காய்க வியாபாரத்தினால எம்பெருமானுக்கு ஆபரணத்தை சமர்ப்பிக்கிறது நாளைக்கு பார்ப்போம். கவிதார்க்கே சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நம. நிதிவர்யான் பஜேனிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடிதித்யதீசான பதாசயம் ஸ்ரீவத்சவம் சதலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.